எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அது நம்ம கை விரல்லையே இருக்கு. ஆனா நம்ம பெருசா அதை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம கூட டிஎம்ஐடி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் விவேக் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், நம்ம டிஎம்ஐடி அதை பத்தின சயின்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இங்க இருக்க எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரு கேள்வியை நான் கேட்டுறேன். என் கையை பார்த்து நான் எப்போ கோடீஸ்வரன் ஆவேன்னு சொல்ல முடியுமா? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலாக அதை மட்டும் சொல்ல முடிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் சொன்னதுக்கு பேர் ஜோசியம், ஒருத்தருடைய எதிர்காலத்தை கணிக்க முயற்சி பண்ணுறது. ஆனால் டிஎம்ஐடி அப்படிங்கிறது, அதாவது டெர்மட்டோகிளைபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது, இது சயின்ஸ் பேஸ்ட். இது ஒருத்தருடைய நேச்சரை பற்றி சொல்கிறது. ஸோ இது நம்ம ஜோசியமெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் ஒருத்தருடைய நேச்சர், அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன, அவருடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பேட்டர்ன் என்ன, ஒருத்தருடைய லேர்னிங் ஸ்பீட் எப்படி இருக்குது, எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், அப்போ இது ஜோசியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா இந்த டெஸ்ட் மூலமா வேற என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் சார்? ஓகே, ஆக்சுவலாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத விட எதுக்காக இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு கம்ப்யூட்டரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும்போது அல்லது ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது அதில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஹார்ட்வேர் இருக்கும் இல்லையா. இப்போ மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேரை மாற்றுறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளோட மூளையும். நம்ம உருவாகி வந்ததுக்கப்புறம் இந்த மூளையை அப்படியே மாற்றுறதுங்கிறது முடியாத காரியம். அப்படி இருக்கும்போது இந்த மூளையினுடைய பேட்டர்ன், அதாவது இந்த மூளையினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ப்ரோக்ராம் ஆகிருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஒருத்தருக்கு இந்த டெஸ்ட்டை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கும் போது அவங்களுடைய இயல்பை பற்றி அவர்கள் இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக ஒரு பேரண்ட் ஒரு சைல்டுக்கு, அவங்களுடைய சைல்டுக்கு இது எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குழந்தை வளர்கிற காலத்திலேயே அதனுடைய பிரெயின் பேட்டர்ன் எப்படி அமைஞ்சிருக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பெற்றோருக்கு அந்த குழந்தைய நல்ல விதமாக நல்ல ஒரு உயர்வுக்கு, வாழ்க்கையில் ஒரு உயர்வுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசையாகவும் இருக்குது. அப்படி உயர்வுக்கு கொண்டு வரணும்னா சந்தோஷமாக அந்த குழந்தைய சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்குண்டான கைடன்ஸ் இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் மூலமாக நம்ம கொடுக்க முடியுங்க. இந்த ஒரு டெஸ்ட்லேயே இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்பீங்களா? இது எப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்கிறேங்க. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கேள்விகள் எதுவுமே கேட்க மாட்டோம். அப்படி பண்ணுறதுக்கு பேர் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் கொஸ்டினரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ரிசிப்டன்ட் ஒரு பதில் எழுதணும். அந்த பதிலை வச்சு அனலைஸ் பண்ணுறது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட டிஎம்ஐடி அப்படிங்கிறது இது ஒரு பயோமெட்ரிக் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம கேள்விகள் எதுவுமே கேட்க மாட்டோம். இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பொருத்தமானது. 5 வயசு நிறைஞ்ச குழந்தைகள்லேருந்து வயதானவங்க யாருக்கு வேணாலும் இந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். அதில் எந்த சிரமங்களும் கிடையாது. ரொம்ப எளிமையான டெஸ்ட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆகிற டைம் தான் இதுக்கும் ஆகுங்க. ஓகே சார், ரொம்ப அழகா டிஎம்ஐடி பத்தி சொன்னீங்க. ஆனா பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஒரு கேள்வி இப்போ வருதுங்க சார். அது என்ன அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த குழந்தையும் படிக்கிற விஷயத்துல சிரமப்படுறாங்க. இவங்க 2 பேரும் மாத்தி சிரமப்பட்டுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க சார். நிறைய பேரண்ட்ஸ் நான் பாக்குறேன். ஸோ இந்த வகையில டிஎம்ஐடி டெஸ்ட் இந்த மாதிரியான பேரண்ட் சைல்டுக்கு எந்த வகையில அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஷியோர். $1 மில்லியன் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இங்கே பாருங்களேன், எல்லா குழந்தைகளும் புத்திசாலிகள் தான். யாரையும் சளைச்சி எடை போட்டுற முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் அப்படிங்கிறது தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். காமனாக ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு 2 மோடு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அவங்களுடைய வாய்ஸ், ஆடிட்டரி மோடு. 2வது அவங்க போர்டு இல்லைன்னா இந்த ஸ்மார்ட் போர்டு மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு விஷுவல் எஜுகேஷனும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது 2 வகையான குழந்தைங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடிட்டரி லேர்னராக இருந்தால் அது வழியாக அவங்களோட வாய்ஸ் வழியாக கவனித்து தெரிஞ்சுக்குவாங்க. விஷுவல் டாமினண்ட்டாக இருந்தாங்க, விஷுவல் லேர்னராக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி
அதன் மூலமாக ஒரு குழந்தை வந்து நல்லபடியாக பாடத்தை புகுத்திடலாம், பாடம் அவங்களுக்கு வந்து புகுத்த முடியும். ஆனால் ஒரு குழந்தை வந்து கைனஸ்தட்டிக் லேர்னராக இருந்தால் இங்கே தான் பெரிய சேலஞ்ச் இருக்குது. கைனஸ்தட்டிக்னா என்னதுங்க சார்? ஆக்சுவலாக நான் வந்து கைனடிக் எனர்ஜின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து கைனஸ்தட்டிக் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? நிச்சயமாங்க. அதாவது பாருங்க, சில பசங்களால் வந்து ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. அவங்களால வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அவங்களோட மூளை வந்து அலர்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்டிவாக இருக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அசைவுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பையனை பிடிச்சி ஒரு கிளாஸில் வந்து ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்து கவனிக்கணும், டீச்சர் சொல்கிறத கவனிக்கணும், இல்லை அவங்க எழுதி போடுறத கவனிக்கணும்னு உட்கார வச்சு அவங்கள ஐடில் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பிரெயின் வந்து தானாக ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுங்க, தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு ஈஸியாக வந்து தூக்கம் தட்டிடும். அவங்கள வந்து பொதுவாக நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ரொம்ப குறும்புக்கார பசங்க, அதாவது ரொம்ப வாலு, நாட்டி இப்படின்னு சொல்லி வந்து நம்ம அவங்களுக்கு பிராண்ட் பண்ணுறது உண்டு. ஆனால் அந்த மாதிரி பசங்க கற்றுக்கிற ஸ்டைலே வந்து வேறு. இவங்க வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இவங்க எதையுமே வந்து அவங்க கைப்பட செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு ஒரு மனசில் வந்து ரொம்ப ஏறும். சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு லேர்ன் பை டூயிங் அப்படிங்கிற மோடில் சொல்லி கொடுத்தா தான் முடியும். ஸோ அந்த பசங்களையும், அதாவது கிளாஸை உட்காந்து கவனிக்க முடியாத பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விஷுவல்ஸை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கைனஸ்தட்டிக் லேர்னர் அப்படிங்கிறது நம்ம இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தக்க பாணியில் அவங்களுக்கான லெசன்ஸை வந்து நம்ம கொடுத்து அவங்களையும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்து மாற்ற முடியும். அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த டிஎம்ஐடி மூலிமா ஒருத்தருடைய லேர்னிங் பேட்டர்னையே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க, தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிய வரும்போது யாராக இருந்தாலுமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக மாற முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னுடைய இந்த புரிதல் கரெக்டுங்களா? சூப்பர் சார், நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஆக்சுவலாக யாரை வேணாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும்னு நினைக்கிறோம், அங்கே தான் தவறு. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் இதில் வந்து நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும், அவங்களுடைய லாஜிக்கல் பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க், அவங்களோட கிரியேட்டிவ் பிரெயின் வந்து நல்ல ஃபங்க்ஷனலாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அணில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அணில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மரம் நல்லா தாவி ஓடி அதுக்கு பிடிச்ச வாழ்க்கை அது வாழ்ந்துட்டு இருக்குது. அதே ஒரு மீன் எடுத்துக்குங்க, அது வந்து தரைக்கு மேலே வர முடியாது இல்லையா, அது தண்ணிக்குள்ளதான் அதனுடைய வாழ்க்கை இருக்கு, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய அறிவு நிலையெல்லாம் அது சார்ந்து இருக்கும். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, மீன் மாதிரி இந்த அணில் தண்ணிக்குள்ள வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை தண்ணிக்குள்ள சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த அணில் மாதிரி இந்த மீன் வந்து மரம் ஏறி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் தவறு. ஒரு குழந்தையினுடைய மனோபாவம் என்ன, மனோநிலை என்ன, அது மீனினுடைய குணமா, உதாரணத்துக்கு அது மீனோட குணமா அல்லது ஒரு அணில் வகையா அப்படிங்கறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க, மீனா அணிலா அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த குழந்தைக்கு ஏற்ற வகையில அவங்களை வழிநடத்தும் போது அவங்க அவங்களுடைய இடத்துல நிச்சயமா சாதிப்பாங்க. ஓகே சார், நீங்கள் இப்போ இது வரைக்கும் சொன்னது வந்து குழந்தைங்களுக்கு டிஎம்ஐடி அதை பற்றின டீட்டெயில்ஸ், தகவல்கள் எல்லாமே சூப்பராக கிளியராக எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னா, என்னுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 35 ஆயிடுச்சு. நான் படித்து முடித்து வேலைக்கு வந்து இப்போ ஒரு ஜாப்ல வந்து செட்டில் ஆயிட்டேன். ஸோ எனக்கு இந்த டெஸ்ட் வந்து எடுக்கிறது மூலிமா எனக்கு ஏதாவது யூசஸ் இருக்கா? ஸோ இந்த கேள்வி எனக்கு ஏன் தோணுது அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபோ இல்லை வந்து பிடிச்ச ஜாபோ எப்படியோ ஒன்று, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லை ஜாபை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ல தான் சுற்றிட்டு இருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன். பட் வந்து இந்த டெஸ்ட் இப்படி இருக்கவங்களுக்கு, என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு, என்னுடைய ஏஜ்ல இருக்கவங்களுக்கு இல்லை என்னை விட அதிகமான ஏஜ்ல இருக்கவங்களுக்கு, பொதுவாக வேலையில் இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் சார். நிச்சயமா பெரியவங்களுக்கு வந்து இது ரொம்ப 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 ஒரு நல்ல கைடாக இருக்கும். பர்டிகுலராக கேரியர் டெவலப்மெண்ட்டில் அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு கரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்லலான்னா, ஒருத்தருக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் பிளேஸ் ஆகிருக்காருன்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும், நம்பர்ஸில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதையுமே மாற்றி எழுதிடக்கூடாது இல்லையா.
ஸோ ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒரு ரோல் அது. அது வந்து லாஜிக்கல் பேட்டர்னில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் இந்த லாஜிக்கல் பேட்டர்ன் பொருந்தாத ஒருத்தரை அந்த ஃபீல்டில் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த வேலையை செய்யறதுக்கே ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக தான் வருவாங்க. அந்த மாதிரியான பீப்புளுக்கு அவங்களுக்கும் சில ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஒருவேளை அந்த கரியரில் தான், அந்த ஜாபில் தான் நம்ம தொடர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது, சூழல் இருக்குது, கரியரை மாற்றிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ஹாபீஸ் வழியாக அவங்களுடைய பிரெயினுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு ரொம்ப உதவியாக இருக்குங்க. குறிப்பாக அவங்க பிரெயின் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான ஹாபீஸை தெரிஞ்சு பண்ணும்போது அவங்களுடைய ஸ்கில்ஸுமே டெவலப்பருக்கு இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் நல்ல கைடன்ஸ் வந்து கொடுக்குங்க. ஓ சூப்பர் சார். அப்போ நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஹாபிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஹாபி இருக்குன்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. அதான் என்னுடைய புரிதலா இருக்கு. ஸோ இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலயமா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க, வேலை செய்யறவங்க, பிசினஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, டென்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எப்போ கிரியேட் ஆனாலும், இப்போ நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்லேயே தான் சுத்துறாங்க, நான் பார்க்குற எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, எனக்கும் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த ஹாபி ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலா இருக்குங்க சார். நான் சொல்றது கரெக்ட்டுங்களா? உண்மைங்க. ஆக்சுவலாக அந்த ஹாபி அப்படிங்கிற விஷயத்த பெரும்பாலான மக்கள் வந்து தவறாக தான் புரிஞ்சிருக்காங்க. என்னன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது நிறைய பேர்னோட கருத்து. அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சிடலாமா, ஒரு வேலை செய்யலாமா. உதாரணத்துக்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் போயிட்டு இருக்கிறவங்க கூட ஒரு மன மாற்றத்துக்காக வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து சூஸ் பண்ணுறாங்க, போகிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விதத்துலையும் அவங்க நார்மலாக இருக்காங்களான்னு பார்த்தா ஒரு சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச பார்ட் டைம் ஜாப் பண்ணி தன்னைத்தானே வந்து சரி பண்ணிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ பிரெயின், நம்மளோட மூளைக்கு வந்து ஓய்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓய்வு அப்படிங்கிறது பெரும்பாலும் தூக்கத்தில் கிடைக்குதுங்க. அதே மாதிரியான ஓய்வு இந்த ஹாபீஸில் அவங்க பிரெயின் பேட்டர்னுக்கு பிடிச்ச மாதிரியான ஹாபீஸ்குள்ளே போகும்போதும் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஹாபியினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னீங்கன்னா, அவங்களோட பிரெயின் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கும் போகும், அதே சமயத்தில் அவங்களுக்கு பிடிச்ச அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு திறமையும் அவங்களுக்கு கூடவே சேர்ந்து வளரும். அதுக்கு இந்த ஹாபி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹை எனர்ஜெட்டிக் லெவலில் கொஞ்ச நேரம் அந்த ஹாபியில் இன்வால்வ் ஆகிட்டு வரும்போது அவங்களுடைய எனர்ஜி லெவல் பீக் ஆகுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க ப்ரொடக்டிவாக இருப்பாங்க. ஓகே சார். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒர்க்கில் வந்து நான் ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு 2 விஷயம் வந்து ஹாபியாக வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல்லாகிற டைமில் எனக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸ் வந்து நான் கேட்கும்போது எனக்கு எனர்ஜி வந்துடுது. அதுக்கப்புறம் என்னால் வந்து ப்ரொடக்டிவாக வேலை செய்ய முடியுது. அதே மாதிரி என் கூட பேசுறதுக்கு கூட யாராவது ஆள் இருக்காங்க, புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அது வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அவங்ககிட்ட பேச போகிறேன். அப்படி பேசும்போது என்ன டாப்பிக்காக இருந்தாலும் சரி, ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசிடுறேன் அப்படிங்கும்போது எனக்குள்ள ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுறத நான் நிறைய நாள் ரெகுலராக அதை வந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னா வந்து இந்த ஹாபிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு புரியுது. அப்போ என்னுடைய ஹாபி பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொல்றது இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்கும்போது எனக்கு என்னுடைய டெஸ்ட்டை வந்து எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு உள்ளே வந்திருக்கு சார். ஓகேங்க சார், நம்ம டெஸ்ட் வந்து அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம். ஃபர்தராக எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஐக்யூ டெஸ்ட்டுங்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு ஐக்யூ டெஸ்ட் எடுத்தேன், இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் பெருசாக கண்டுக்கிட்டது இல்லை. பட் எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது இந்த ஐக்யூ பற்றி பேசுகிறாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுமா? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமா உங்களுடைய புரிதல் சரிதான், பயன்படுத்திக்கங்க. கூடுதலாக ஐக்யூ பற்றி கேட்டிங்க இல்லையா? ஆக்சுவலாக ஐக்யூ அப்படிங்கிறது இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம காமனாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த ஐக்யூவோட சேர்த்து
எமோஷனல் கோஷன்ட் EQ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி கோஷன்ட் CQ அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. தென் அட்வர்சிட்டி கோஷன்ட் AQ அப்படின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஐக்யூவை பற்றி பெருசாக தெரிஞ்சு வச்சிருக்கிற நாம வந்து இந்த மற்ற 3 விஷயங்களை பற்றி யோசிச்சது கூட கிடையாது. ஆனால் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுக்கிறது மூலமாக இந்த 4னுடைய வேல்யூஸும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகே சார், இப்போ நீங்க சொன்னதுலயே EQ, CQ, AQ அப்படின்லாம் சொல்றீங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் IQ மட்டும்தான் எல்லாருமே அதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. பட் நீங்க சொல்ற இந்த 3 விஷயம் இதை இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தரை பத்தி DMITல இத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கா, தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் எனக்கு இருக்கு. பிளஸ் இந்த 3 விஷயத்தை பத்தி யாருமே பேசினது இல்லை, எங்கேயுமே தெரியல. எமோஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரியும், பட் எமோஷன் கோஷன்ட்னா என்ன, கிரியேட்டிவிட்டிங்கிற வார்த்தை தெரியும், கிரியேட்டிவிட்டி கோஷன்ட்னா என்ன, அட்வர்சிட்டின்னா என்னன்னு தெரியும், அட்வர்சிட்டி கோஷன்ட்னா என்னங்கிறது பெருசா யாருமே கேள்விப்படாத விஷயமா தான் எனக்கு தோணுதுங்க சார். ஸோ இதை கிளியரா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாங்க. அதாவது ஒருத்தருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம லைஃப்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கூல்ல வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டு அவருடைய லேட்டர் லைஃப்ல வந்து, அதாவது என்ன சொல்லலாம், ஜாபுக்கு போய் செட்டில் ஆகும்போதோ இல்லை ஜாப்ல அப்படியே கேரி ஆகி அவங்க அடுத்தடுத்த நிலைகளுக்கு போறதுலையோ பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்றது வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்த விஷயம். அப்போ இந்த ஐக்யூ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் மட்டுமே ஒருத்தருடைய வெற்றியை நிர்ணயிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்மளுடைய புரிதல்ல சில குறைபாடுகள் இருக்கிறத காட்டுதுங்க. ஓகேயா? ஆக்சுவலா ஐக்யூ என்னன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை பொருத்தமான இடத்துல பொருத்தமான நேரத்துல பயன்படுத்துறது. இது வந்து ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது லாஜிக்கல் பிரெயின் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். லாஜிக்கல் போர்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுனால வரக்கூடிய ஒரு ரிசல்ட். எமோஷனல் கோஷன்ட் அப்படின்னா என்னன்னா எந்த அளவுக்கு அவங்க பீப்புளோட டீம் கூட, அதாவது அவங்க டீச்சர் கூட, உதாரணத்துக்கு சொல்ற பேரண்ட்ஸ் கிட்ட கூட எந்த அளவுக்கு பாண்ட் ஆகுறாங்க, எந்த அளவுக்கு ஒன்றுறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் அவங்களுடைய லேர்னிங் அப்படிங்கிறதே இருக்கு. லேர்னிங் மட்டும் கிடையாது, லேர்னிங்ல சோஷியல் நெட்வொர்க்கிங் இது எல்லாமே வந்து பொருந்தும். ஸோ எமோஷனல் கோஷன்ட் நல்லா இருந்தாதான் ஒருத்தரால பாடங்களை உள்வாங்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய லைஃபுக்கு தேவையான சோஷியல் நெட்வொர்க்கிங்கும் உருவாக்கிக்க முடியும். ஸோ இதை டிசைட் பண்றது எது அப்படின்னா எமோஷனல் கோஷன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி கோஷன்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது அவங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவு, அதாவது டீச்சர்ஸ் வழியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை அவங்க படித்த புத்தகங்கள் வழியா வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தர் செய்யறத பார்த்து இவங்க செஞ்சு கத்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் சரி, அவங்க தெரிஞ்சுக்கிட்ட வகையை விட்டு மாறுபட்டு அவங்க சுயமா யோசிக்கிற வகையில அப்ளை பண்ணக்கூடிய நாலேஜ், அதை என்ன சொல்றாங்கன்னா கிரியேட்டிவிட்டி கோஷன்ட். ஸோ அதை அவங்க புதுசா உருவாக்குறது, அவங்க ஏற்கனவே பண்ண பேட்டர்ன்ல இல்லாம அதுல இருந்து கொஞ்சம் கூடியோ குறைச்சோ அவங்களோட ஸ்டைல்ல மாத்தி பண்றது பேர் கிரியேட்டிவிட்டி கோஷன்ட். இதுவும் ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து இம்பாக்ட் பண்ணும். கடைசியா இருக்கிறது அட்வர்சிட்டி கோஷன்ட் AQ. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனையை சந்திக்கணுமா இல்ல அந்த பிரச்சனையை விட்டு ஓடணுமா, எது முடிவு, இந்த முடிவு ஒருத்தர் எதை கொண்டு எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய அட்வர்சிட்டி கோஷன்ட் தான் இம்பாக்ட் பண்ணுது. ஓகே, ஒருத்தருக்கு அட்வர்சிட்டி கோஷன் நல்லா ஹையா இருக்குது அப்படின்னு சொன்னா பிரச்சனைகளை கண்டு அவங்க பயப்பட மாட்டாங்க. அதே ஒருத்தர் வந்து அட்வர்சிட்டி கோஷன்ட்ல ரொம்ப பின்தங்கி இருக்காரு அப்படின்னு சொன்னா நிச்சயமா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கே அவங்க வந்து பயப்படுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஐக்யூல நல்லா ஹையா இருந்து ஏக்யூல அவருடைய வேல்யூஸ் ரொம்ப குறைவா இருந்தா ரொம்ப திறமையான அறிவுள்ளவராக தான் மக்களால் பார்க்கப்படுவாங்க. ஆனா வாழ்க்கையில சாதிக்கிறதுன்னு சொல்லி வரும்போது அவங்க அறிவுக்குரிய வளர்ச்சியோ இல்லை அறிவுக்குரிய முன்னேற்றமோ அவங்க வந்து அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ல இந்த 4னுடைய வேல்யூஸுமே நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு உரிய ப்ராக்டிசஸ், ஒரு மென்டர்ஷிப், ஒரு நல்ல மென்டர் கீழே போய் அவங்க அதுக்குண்டான எக்ஸசைசஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மென்டல் எக்ஸசைஸ், எனிதிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஈவன் அவங்களோட லைஃப்ல வந்து நல்ல விதமா லீட் பண்ண முடியும். சார், இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபைனலா ஒரு விஷயம் வந்து தெளிவா நீங்க சொல்லவே எனக்கு பிரெயின்ல வந்து ஓடிட்டே இருந்துச்சு. கடைசியா நீங்க சொன்ன விஷயம் வந்து அட்வர்சிட்டி கோஷன்ட். இதை பத்தி நீங்க பேசும்போது எனக்கு சடனா என்ன தோணுச்சு அப்படின்னா, பெரிய பெரிய லீடர்ஸ், ஏற்கனவே இருந்த லீடர்ஸ், இப்போ இருக்க லீடர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து அட்வர்சிட்டி கோஷன்ட் அப்படிங்கிறது வந்து ஹையா இருக்கிறதுனால தான்
அவங்க வந்து அந்த லெவல்ல இருக்காங்க. அப்படிதானே எடுத்துக்கணும், அப்படிதானங்க சார்? நிச்சயமாங்க. ஓகே சார். இப்போ இவ்வளோ நேரமா நம்ம பேசிக்கிட்ட விஷயங்கள் வந்து கேட்க நல்லா தான் சார் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு வில்லங்கமான கேள்வி வந்து தோணுது. தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நிஜமாவே சயின்ஸா? இல்ல இது இப்ப வந்திருக்க ஒரு ட்ரெண்டா? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலா இது இப்ப வந்தது கிடையாது. அதாவது டெர்மட்டோகிளைபிக்ஸ் அப்படிங்கிறது இப்ப புதுசா வந்த ட்ரெண்ட் கிடையாது. இது ரொம்ப காலமா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதவியல் இதுலயும் ஹியூமன் ஜெனடிக்ஸ் ஆராய்ச்சி பண்றதுலயும் இந்த டெர்மட்டோகிளைபிக்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். குறிப்பா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் கருவுல ஒரு குழந்தை வந்து கருவுல இருக்கும்போது 13வது வாரத்துல தான் மூளையும் அதே டிஷ்யூவால தான் இந்த கை ரேகைகளும் ஒரே நேரத்துல தான் வளருது. அப்போ ஒருத்தருடைய இந்த விரல் ரேகைகள் அப்படிங்கிறது மூளையோட வரைபடமாக பார்க்கப்படுது. இது வந்து மேஜிக் எல்லாம் கிடையாதுங்க. மற்றபடி இது புதுசா வந்த ஒரு ட்ரெண்டும் கிடையாது. இது பல ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. பயாலஜி. இது வந்து ட்ரெண்ட் எல்லாம் கிடையாது. பக்கா பயாலஜி இது. ஓகே சார். எனக்கு நல்லா புரிஞ்சுது. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு இந்த டெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துட்டு கவுன்சிலிங்லாம் அட்டென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ரிசல்ட் ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டெஸ்டினோட ரிசல்ட்ல எந்த மாற்றமும் நீங்க பார்க்க முடியாது. அதாவது என்னன்னா, டெர்மட்டோகிளைபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒருத்தருடைய இன்பார்ன் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டானது இல்லையா? நம்ம வளர்ற காலத்துல நம்முடைய கல்வி மூலமாகவும் நம்முடைய செயல்பாடுகள் மூலமாகவும் நம்முடைய திறமைகள்ல வரக்கூடிய மாற்றங்களை இதுல நம்மளால சொல்ல முடியாது. அதாவது ஒருத்தருடைய பிறவி குணம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்பார்ன் பொட்டன்ஷியலை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறது மூலமா மேற்கொண்டு நம்முடைய திறமைகளை சரியான வகையில கட்டமைக்கிறதுக்கு இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் ரொம்ப உதவியா இருக்குங்க. மற்றபடி இன்னைக்கு டெஸ்ட் எடுத்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கே இந்த டெஸ்ட் மறுபடியும் எடுக்கும் போதும் இது இன்னைக்கு என்ன வேல்யூஸ் இருக்கு உங்க ரிப்போர்ட்ல இன்னைக்கு காட்டுச்சோ இதே வேல்யூஸ் தான் மறுபடியும் தெரியும். ஸோ அதில் எந்த மாற்றமும் நம்ம ரிசல்ட், அதாவது ரிப்போர்ட்ல பார்க்க முடியாது. ஓகே சார். எனக்கு இப்போ இன்னொரு ப்ராக்டிக்கல் கேள்வி வந்து மனசுக்குள்ள வருது. அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி எனக்கு ஞாபகம் வருது. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கேள்வி கேட்குறேன். இந்த பழமொழி வந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சா அது ஒரு என்ஜினியர் மேலேயோ இல்லை டாக்டர் மேலேயோ போய் விடும்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலா சொல்லுவாங்க. இது எதனால அப்படின்னா, பேரண்ட்ஸ் எல்லாருமே தன்னுடைய குழந்தை வந்து டாக்டர், என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சின்னதுல இருந்தே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதை வந்து கிண்டலா மக்கள் வந்து சொல்லுவாங்க. இதை நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மத்தியில இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் அந்த குழந்தைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த டெஸ்டோடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சிறப்பான ஒரு ஆர்டிஸ்டா வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டெஸ்டுடைய ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அப்படி வரும்போது அந்த பேரண்ட்ஸுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எனக்கு வருதுங்க. எதனால அப்படின்னா, நல்ல ஒரு உச்சம் தொட்ட ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சை வந்து ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது ரீச் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு ஒரு உறுத்தலான ஒரு விஷயமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள வருது. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்க முடியும் சார் டிஎம்ஐடி வச்சு? கிளியரான ஒரு கொஸ்டின் ப்ராக்டிக்கலாக கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்த ஒரு கேள்வி தான். இது என்ன அப்படின்னா, நிலத்தை பற்றிய போதிய தெளிவில்லாமல் அதில் ஒரு பயிர் செய்கிறதுக்கு ஒப்பானது இது. அதாவது ஒரு காலிஃப்ளவரை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் வளர்க்கணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு சிரமமான விஷயமோ, அதே மாதிரி தான் ஒரு பிரெயின் பேட்டர்னுக்கு எதிரான வகையில் ஒருத்தரை டியூன் பண்ணுறதும் அதுக்கு பொருத்தமான ஒரு ஒன்று தான். அதாவதுங்க, அவங்கள என்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், அவங்க குழந்தைய வந்து நல்லா செட்டில் பண்ணி விடணும் அப்படின்னு ஒரு பெற்றோர் யோசிக்கிறதுல வந்து 100% நியாயம் இருக்கு. அதே மாதிரி அது ஒவ்வொரு பெற்றோரோட ஆசையும் தான். ஆனால் என்னன்னா, அவங்கள அந்த துறையில் ஈடுபடுத்தும் போது அவங்க ஜெயிப்பாங்களாங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதை ஜெயிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவங்கள கஷ்டப்பட்டு நீங்கள் என்ஜினியர் ஆக்கிடலாம். ஒரு பெஸ்ட் என்ஜினியராக ஆக்குறது கஷ்டம்.
என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த இன்ஜினியரிங் ஸ்டடி அவங்க பாஸ் பண்றதுக்கே ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் அதே இண்டஸ்ட்ரியில அவங்க லைஃப் பூரா வேலை செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸ மட்டுமே அனுபவிச்ச ஒருத்தரோட லைஃப் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நமக்கு இன்னைக்கு பிராக்டிகலா இருக்கக்கூடிய பெரும்பாலான தொந்தரவுகள் எடுத்துக்கலாம். பிளட் பிரஷர் எடுத்துக்கலாம், ஈவன் டயாபெட்டிஸ் மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கு காரணமே இந்த ஒரு மாற்றி பொருந்த நினைக்கிற ஒரு நிலைப்பாடு தான். ஸோ சிம்பிளா என்ன சொல்றேன்னா, இதுக்கு பதிலா அவங்களுக்கு பிடிச்ச, அவங்க பிரெயின் பேட்டர்னுக்கு பிடிச்ச பொருத்தமான ஆர்டிஸ்ட் லைன்லேயே விட்டீங்க. ஒரு விஷுவல் கம்யூனிகேஷனோ இல்லை மீடியா இண்டஸ்ட்ரி, ஜேர்னலிசம், இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள விட்டீங்க அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல எஃபர்ட் போட்டு அதில் பெரிய லெவலுக்கு வருவாங்க. இப்போ நம்ம குழந்தை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோட நோக்கமாக இருக்கும்போது, அவங்களுக்கு சரியான பாதையில் விட்டு அவங்கள ஜெயிக்கிறத பார்க்கறது தானே சந்தோஷம். ஆனா சார், இந்த நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்க சும்மா இருப்பாங்களா? என் அண்ணன் பொண்ணு 98% வாங்கிட்டா, உன் பையன் என்ன பண்றான்? இப்படின்லாம் கேள்விகள், அந்த கம்பேரிசன்ஸ் எல்லாம் வருதுங்க சார். அப்போ அந்த ப்ரெஷரை வந்து அவங்க எப்படி தாங்குவாங்க? எப்படி தாங்குறதுன்னு ஒரு கேள்வி வருதுங்க சார். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதியே இந்த கம்பேரிசன் தாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் பிளட் ப்ரெஷரை பற்றியும் டயபெட்டிஸ் பற்றியும் சொன்னேன். அதை விட ரொம்ப பெரிய வியாதி என்னன்னா இந்த கம்பேரிசன் தான். அதாவதுங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2 உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ ரஜினி இருக்காங்க, கமல் இருக்காங்க. 2 பேருமே வந்து நடிகர்கள் தான். ஆனால் 2 பேருமே வெவ்வேறு பேட்டர்னில். இப்போ கமல் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ஆக்டர், லாஜிக்கல் இல்லையா? ஸோ ஆக்டிங்கில் அவரை மிஞ்சறதுக்கோ இல்லை அதில் இருக்கக்கூடிய வெவ்வேறு டைமென்ஷன்ஸை காட்டுறதுலையோ அவர் வந்து சிறப்பானவர். ரஜினி சார் எடுத்துக்கிட்டா என்ன, அவருக்கு இந்த டெக்னிக்கலாக இந்த விஷயத்துல எல்லாம் கவனம் செலுத்த மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டைலு சும்மா அப்படி வந்து நின்னாலே அதிரும் இல்லையா? இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, கமலை ரஜினி மாதிரி நடிக்க வைக்க முயற்சி பண்ணுறோம், அல்லது ரஜினியை வந்து கமல் மாதிரி நடிக்க முயற்சி பண்ணும்போது 2 பேருமே அவரவர்களுடைய இயல்பை வந்து விட்டுருவாங்க. அப்போ 2 பேருமே லெஜெண்ட்ஸ் தானே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார, ஆனால் வெவ்வேறு ஸ்டைலில். அது மாதிரி இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம எப்படியாவது மீண்டு வரணும். பெற்றோர்கள் வந்து குறிப்பாக அவங்களுடைய குழந்தைய வேறொருத்தருடைய குழந்தையோடு ஒப்பிட்டு பார்க்கறத வந்து தவிர்த்தால் இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தையுடைய எதிர்காலம் தான் பெற்றோருடைய எதிர்காலமும் இருக்கிறதுனால குழந்தையுடைய வெற்றி தான் அங்கே வந்து பெற்றோருடைய வெற்றியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான் சார், நீங்கள் சொன்னது 100% உண்மைதான். 2 பேருமே லெஜெண்ட்ஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது நீங்கள் சொன்ன விஷயம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போல்லாம் பசங்க ஸ்கூலு, அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷனு, நீட் கோச்சிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வராங்க. இவ்வளோ கஷ்டப்படணுமா சார் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு அவங்க, அதுவும் இந்த வயசுலயே? கண்டிப்பாக கஷ்டப்படுறதுல எந்த தவறும் கிடையாது. சொல்லப்போனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறதுல ஒரு சந்தோஷமும் இருக்குது. அது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்குற அத்தனை பேருக்கும் புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எதில் கஷ்டப்படணும், எதுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ கார் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஹேண்ட் பிரேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்ஜின் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்து, நல்ல கார் இருந்து ஹேண்ட் பிரேக் போட்டு அந்த வண்டியை மூவ் பண்ணால் எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சத்தம் அதிகமாக இருக்கும், என்ஜின் சூடாயிரும், வண்டி நகர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படும், அப்புறம் ஃபியூவலும் வந்து காலி ஆயிரும் இல்லையா? அது மாதிரி தாங்க இந்த தவறான பாணியில் படிக்க முயற்சி பண்ணுறது. அதாவது ஹேண்ட் பிரேக் போட்டு என்ன சொல்கிறது, ஒரு விஷுவலாக படிக்கக்கூடிய ஒரு பையனை போயிட்டு இப்போ டியூஷனில் உட்கார வைக்கும்போது அங்கே டியூஷன் வாத்தியார் வந்து வார்த்தைகளில் மட்டுமே, வாய்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அவனால் அங்கே அட்டென்டிவாக இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி தான். ஸோ டிஎம்ஐடி டெஸ்ட் என்ன பண்ணுன்னா, அந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த ஹேண்ட் பிரேக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வண்டி பாருங்களேன் ஸ்மூத்தாக ஓடும். அதே மாதிரி தான் இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம், கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கும் சரி, சில்ட்ரன்ஸ்க்கும் சரி, ஒரு ஸ்மூத்தான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சார், நீங்கள் இப்போ சொன்ன அந்த உதாரணம் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்துச்சுங்க சார்.
ஸோ அடுத்தது வந்து என்ன கேள்வி அப்படின்னா, என்னுடைய பேரண்ட்ஸ் ப்ரீவியஸாக என்னுடைய பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, சித்தப்பா சித்தி இவங்க எல்லாமே வந்து ஒன்று சொல்லுவாங்க. படிக்கிற விஷயத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் காலத்தில் நாங்களாம் அடி வாங்கி தான் படித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நானுமே வந்து டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கி தான் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா குழந்தைங்கள வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது வந்து டோட்டலாகவே முரண்பாடு இருக்காங்க சார். இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமா. ஆக்சுவலா இது சாஃப்ட் ஹார்டுங்கிறத பத்தி நான் இங்க குறிப்பிட விரும்பல. உலகத்துல வந்து இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டாயிருச்சு அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது நம்ம படிச்ச காலத்துலயும் சரி, இல்ல அப்பா அம்மா தாத்தா இவங்களுடைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான். ஒரு விவசாயம் அல்லது ஒரு வாத்தியாரா இருக்கிறது, ஒரு வக்கீலா இருக்கிறது, இவ்வளவுதான் இன்னைக்கு வந்து இது மாதிரியான வாய்ப்புகள் தான் மிக குறைவான. ஆனா இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு 3000 வகையான தொழில் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது வேலை வாய்ப்புகள் வந்து 3000 வகையான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி டியூன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச கோணத்தை வந்து டைமென்ஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப சரியா இருக்குன்னு சொல்றேன். அதாவது என்னன்னா, சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அன்புக்கு கட்டுப்படுவாங்க, அஃபெக்டிவ். அவங்கள போய் நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எமோஷனலா உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க வந்து மேற்கொண்டு முன்னேறதுக்கு எந்த விதமான முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க. பெற்றோர்கிட்ட இருந்தே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விலகி இருக்க முயற்சி பண்ணுவாங்க. அதாவது அடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, எமோஷனலா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. சில குழந்தைகளுக்கு வந்து லாஜிக்கலான குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன திட்டினாலும் உரைக்காது, கவலையே பட மாட்டாங்க. ஆனா எதுக்கு திட்டுறங்கிற காரணம் அவங்களுக்கு தெளிவா சொல்லணும். அப்போ நம்ம குழந்தைகளை எந்த மாதிரி லாஜிக்கலான பர்சனா, அவங்களுக்கு எது பொருந்தும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எமோஷனலான சைல்டா, அந்த சைல்டு எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. எந்த ஒரு குழந்தையுமே சரியா டீல் பண்ணோம்னா அவங்க கான்ஃபிடென்ட்டா ஜெயிப்பாங்க. அது எமோஷனல் சைல்டா இருந்தாலும் சரி, லாஜிக்கல் சைல்டா இருந்தாலும் சரி. கரெக்டா டீல் பண்ணோம்னா கான்ஃபிடென்ட்டா ஜெயிச்சிருவாங்க. கரெக்டா கைட் பண்றதுக்கு, டீல் பண்றதுக்கு டிஎம்ஐடி நமக்கு சப்போர்ட் பண்ணும். அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா, எளிமையா, எல்லாருக்குமே புரியுற மாதிரி டீட்டெயிலாக சொன்னீங்க. ஸோ கடைசியாக எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி பெருநகரங்களில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து இதை பற்றி கவலைப்படணுமா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே வெல் எஜுகேட்டடாக எல்லாருமே இருக்காங்க. பெருநகரங்களில் இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து நல்லா படித்தவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? இந்த டிஎம்ஐடி ரிப்போர்ட்லாம் எடுத்து தன்னோட குழந்தைக்கும் தனக்கும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குமா? நிச்சயமாங்க. நம்மளோட மக்கள் பார்த்தீங்கன்னா, தங்கத்தை விட படிப்புக்கு தான் அதிகமான மதிப்பு வச்சிருக்கோம். அப்போ நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தான் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கிறோம், காசு சேமிக்கிறோம். எல்லாம் எதற்காகன்னா, அவர்களை, அதாவது குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகளை ஒரு நல்ல உயர்வான நிலையில பார்க்கணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு தென்னங்கன்று நடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது நடுறதுக்கு முன்னாடி மண்ணை செக் பண்றது எவ்வளோ அவசியமா இருக்கு இல்லையா? அந்த மண்ணினுடைய தரத்துக்கு இந்த தென்னை சூட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே ஒரு பயிரையே நம்ம வந்து வளர்க்குறோம். அது மாதிரி அதே மாதிரி தான் நம்முடைய குழந்தைகளும். அவங்கள ஒரு கரியருக்குள்ளார பிளேஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு நல்ல டைரக்ஷனில் அவங்கள வந்து வளர்க்குற போது, அவங்களுடைய திறன் என்ன, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கும், இப்படி பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கம் பெற்றோர்களுக்கு கிடைச்சா, அப்புறம் பாருங்களேன், அவங்கள வந்து அவங்களுடைய குழந்தைகளை ரொம்ப இயல்பா கஷ்டப்படாம அவங்களால வந்து வளர்த்துற முடியும். புரிஞ்சுலைங்களா? அதனால வெல் எஜுகேட்டட் பேரண்ட்ஸுக்கும் கூட இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் எடுத்து அவங்க சில்ட்ரன்ஸை கைட் பண்றதுங்கிறது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரமா ரொம்ப எளிமையா எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா ரியல் எக்ஸாம்பிள்ஸோட டிஎம்ஐடி அதனுடைய பெனிஃபிட்ஸ், டெஸ்ட் பத்தின பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.
ஓகே மக்களே, டிஎம்ஐடி பத்தின விழிப்புணர்வு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு பர்சனலா டிஎம்ஐடி டெஸ்ட் எடுக்கணும், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஸ்திரா பிரெயின் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கோ உங்க குழந்தைக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கா இருந்தாலும் இந்த டெஸ்ட் வந்து தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்ல டீடைல்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க. ஸ்திரா பிரெயின் அகாடமியில இருந்து கன்சல்டன்ட் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.